கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 9. அப்பா, தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? இப்போ தாத்தா எப்படி இருக்காரு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டா. இருமா, முதல்ல பொறுமையாக இரு. தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்காரு. உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நீ இவ்வளோ பயப்படுவேன்னு தெரிஞ்சுதான் உன் அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன். ஆனால் உன் அம்மா நான் சொல்கிறத காதலையே வாங்காமல் உனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ தாத்தா நல்லா இருக்காரப்பா என்று கேட்டார். நல்லா இருக்காருடா, நீ பயப்படாத என்றார். அம்மாடி வர்ஷினி, ரொம்ப நன்றிம்மா, ஹேமாவுக்கு இந்த நைட்டில் துணையாக வந்ததுக்கு. ஐயோ அங்கிள், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவளை நான் எப்படி தனியாக விட முடியும்? சரிம்மா, நீ வீட்டுக்கு வா, காலைல ஒரு 8 மணி போல் நீ ஊருக்கு கிளம்புவ என்றார். இல்லை அங்கிள், நீங்களே தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அது விஷயமா அலைஞ்சிட்ருப்பீங்க. அதில் நானும் வேறு எதுக்கு வந்துட்டு? அங்கிள், நான் கோயம்புத்தூர் பஸ் ஏறி ஊருக்கு கிளம்புறேன் என்றாள். சரிம்மா, அப்படின்னா உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். சரிங்க அங்கிள். வர்ஷினி திருப்பூரில் இருந்து கோயம்புத்தூர் பேருந்து ஏறி பயணிக்க ஆரம்பித்தாள். வர்ஷினி பேருந்தில் தூங்கிக் கொண்டே பயணித்து கொண்டிருந்தாள். கோயம்புத்தூர் பேருந்து நிலையம் வந்தவுடன் நடத்துனர், கோயம்புத்தூர் வந்துடுச்சு, எல்லாரும் எந்திரிங்கம்மா என்று அனைவரையும் எழுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுதும் வர்ஷினி தன் தூக்கத்திலிருந்து எழவில்லை. எனவே நடத்துனர் வர்ஷினி அருகே சென்று, எந்திரிமா, கோயம்புத்தூர் வந்துடுச்சு என்று வர்ஷினியை எழுப்பி விட்டார். சாரி அண்ணா, தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும் என்றார். ஆனால் டைம் எவ்வளோ? 3:30 மணி ஆகுதுமா என்றார். தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிவிட்டு வர்ஷினி பேருந்தில் இருந்து இறங்கினாள். இறங்கிய பின் தனது தொலைபேசியை எடுத்தாள். என்ன, ஃபோன் ஆனாவே மாட்டேங்குது? ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சோ? அச்சோ, அப்பாவுக்கு கூட நான் வரேன்னு சொல்லவே இல்லையே. இந்த ஏமா அழுகையில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி, 10 நிமிஷம் தானே, நாமளே நடந்து போயிடுவோம் என்று நினைத்து கொண்டு அவளது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அதிகாலை 3:30 மணி என்பதால் சாலையில் அவ்வளவாக ஆட்கள் நடமாட்டம் ஏதும் இல்லை. என்ன, ரோட்டில் ஒரு ஆளையும் காணோம், நாம் மட்டும்தான் பேய் மாதிரி உலாத்திட்ருக்கோம் போல. ஃபஸ்ட் போய் நல்லா தூங்கணும் என்று அவளுக்கு அவளே பேசிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள். சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒரு இடத்தில் பைக் கீழே விழுந்து கிடந்தது. என்ன இங்க பைக் இருக்கு? சுற்றிலும் சுற்றி பார்த்தாள். அவளிடமிருந்து ஒரு சிறிய இடைவெளியில் ஒரு உருவம் இருப்பது போல தோன்றியது. பயத்துடனே அந்த இடத்தை நோக்கி சென்றாள். அங்கு ஒருவர் கை கால் தலையில் எல்லாம் அடிபட்டு இரத்தம் வழிந்தோடிய நிலையில் இருந்தார். வர்ஷினி அங்கு சென்று, சார் சார் கேக்குதா, எந்திரிங்க, என்னாச்சு சார், கேக்குதா என்று அவரின் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றாள். அவரும் கண்களை சிறிதாக விழித்து பார்த்தார். சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்ணு முழிச்சிட்டே இருங்க என்றாள். அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவர் மீண்டும் மயக்க நிலைக்கு சென்று விட்டார். சரி, முதல்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் என்று தனது தொலைபேசியை எடுத்தாள். சை, இந்த நேரத்தில்னு பார்த்து தான் இந்த ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்ப்போம் என்று சாலையில் ஏதாவது வாகனம் வருகிறதா என்று பார்க்க சென்றார். அதிகாலை நேரம் என்பதால் அவ்வளவாக எந்த வாகனமும் சாலையில் வரவில்லை. வந்த ஒரு சில வாகனமும் இவள் கை காட்ட நிற்கவில்லை. இறுதியாக ஒரு ஆட்டோ மட்டும் நின்றது. அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, அங்கே என்று பதட்டத்துடன் பேசி கொண்டிருந்தார். அம்மா,
பதட்டப்படாமல் சொல்லுமா, என்னாச்சு என்று ஆட்டோக்காரர் வினவினார். அண்ணா, அங்கே ஒருத்தர் அடிபட்டு இருக்கார், ஹெல்ப் பண்ணுங்கண்ணா என்று ஒருவாறு கூறி முடித்தார். சரி வாமா என்று கூறிவிட்டு ஆட்டோக்காரர் அந்த இடத்திற்கு சென்று அந்த நபரை பார்த்தார். நிறைய ரத்தம் போயிருக்கு, இப்படியே போச்சுன்னா உயிர் பிழைக்கிறதே கஷ்டமாக போயிடும். நீ போய் ஆட்டோவில் உட்காரு, நான் இவரை தூக்கிட்டு வரேன் என்று கூறினார். சரிங்க அண்ணா என்று கூறிவிட்டு ஆட்டோவில் சென்று அமர்ந்தாள் வர்ஷினி. ஆட்டோ ஓட்டுநர் அந்த நபரை தூக்கி கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றினார். இவரை பிடிச்சிக்கோ, ஒரு 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடான் என்று கூறிவிட்டு ஆட்டோவை ஓட்ட ஆரம்பித்தார். வர்ஷினி அந்த நபரின் தலையை எடுத்து தன் மடியினில் வைத்து கொண்டாள். சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருப்பீங்கன்னு தெரியும், தைரியமாக இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று அவரிடம் பேசிக்கொண்டே வந்தாள் வர்ஷினி. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா, ரத்தம் போயிட்டே இருக்குண்ணா. அவ்வளோதாம்மா, இன்னும் கொஞ்ச தூரம் தான், வந்துட்டோம். 10 நிமிடத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்றனர். டாக்டர் டாக்டர் என்று கத்திக்கொண்டே மருத்துவமனைக்குள் சென்றார். என்ன ஆச்சு என்று செவிலியர் ஒருவர் கேட்டார். ஆக்சிடென்ட்மா, சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க என்றார் ஆட்டோ ஓட்டுநர். செவிலியரும் மருத்துவரை அழைத்து வந்தார். ஹெவியாக பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டுவோங்க என்று மருத்துவர் கூறினார். மருத்துவரும் அவசர சிகிச்சை பிரிவினுள் சென்றார். ஆட்டோ ஓட்டுநரும் வர்ஷினியும் அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே காத்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநரின் தொலைபேசிக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. அண்ணா, ஃபோன் வந்துட்டே இருக்கு, எடுத்து பாருங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போகுது என்றார். இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிட்டுருந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த இடத்துல இருந்து தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க என்றார். சரிங்க அண்ணா, நீங்கள் போய் பாருங்கள், அதுதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டிங்கள்ல, அதுவும் இல்லாமல் முக்கியமான வேலைன்னு வேறு சொல்கிறீங்க. இல்லைம்மா, பரவாயில்ல, நான் இருக்கிறேன், நீ மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ணுவ என்றார். இல்லைண்ணா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். இப்பயும் பாருங்கள், ஃபோனில் கால் வந்துகிட்டே இருக்குது, ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருக்க போகுதுண்ணா, போய் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்றார். சரிம்மா, நீ பார்த்துக்கோ, நான் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா வந்து பார்க்குறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்தார். என்னாச்சுன்னா மறுபடியும் வந்திருக்கீங்க? அம்மாடி, இந்த பேக் ரெண்டும் ஆட்டோவில் இருந்துச்சு, இந்த அப்படி என்றார். அண்ணா, இது மட்டும்தான் என்னோடது, இது எனதில்லை என்றார். இது அந்த பையனோடதுமா, அங்கே கீழே விழுந்து கிடந்தது, நான் தான் வரும்போது 2 பேக்கையும் ஆட்டோவில் எடுத்து வச்சேன், மறந்துட்டேன் பாரேன், இந்தாம்மா, இந்த ஃபோனும் அங்கே தான் இருந்துச்சு என்று கொடுத்தார். அண்ணா, இந்த ஃபோனும் அந்த பையனோடது தாம்மா இருக்கும் என்று கூறினார். இதையெல்லாம் வச்சு அந்த பையனோட விவரம் ஏதாவது தெரியுதான்னு பாருமா என்றார். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்றார். அண்ணா இருங்க, இதை வச்சுக்கோங்க என்று ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தாள். என்னம்மா, ஒரு நிமிஷத்தில் இப்படி பண்ணிட்ட என்றார். என்னண்ணா, என்ன ஆச்சு என்றாள். நான் இதை உதவியாக நினச்சிதாம்மா பண்ணேன், காசு எதையும் எதிர்பார்த்து பண்ணலாமா என்றார். இல்லைண்ணா, நீங்கள் உங்கள் முக்கியமான வேலையை விட்டுட்டு நான் கூப்பிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக வந்திருக்கீங்க, இதனால் உங்களுக்கு வர வேண்டிய காசு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா, அதனால் என்னால் முடிஞ்சது இதை மட்டும் வச்சுக்கோங்கண்ணா. ஆட்டோக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரசவத்துக்கு மட்டும் இலவசம் கிடையாதுமா, இந்த மாதிரி அவசரத்துக்கும் நாங்கள் இலவசமாக தான் பண்ணோம். அப்படியே உனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு தோணுச்சுன்னா அந்த பையனுக்கு ஆகிற மாத்திரை மருந்து செலவுக்கு வச்சுக்கோமா என்றார்.